குழந்தை உலகமே போற்றும்படி இருப்பான் என்று ஜாதகம் சொல்கிறது. கேட்டாயா காந்திமதி? உன் பிள்ளை உலகமே போற்றும்படி வாழ்வானா? இதை கேட்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் ஜாதகத்தை பார்த்தபோது கூட சொன்னார்களாம், இவன் பெரிய ஜமீன்தார் ஆகுவான் என்று. நடந்ததா? தர்பையை இடுக்கிக் கொண்டு தட்சணை எவன் அதிகமாக கொடுப்பான் என்று நான் பாடுபடுவது எனக்கல்லவா தெரியும். மாப்பிள்ளை, உங்கள் ஜாதகத்தை தவறாக கணித்திருப்பார்கள். அதை விடுங்கள். இப்போது உங்களுக்கு என்ன குறைச்சல்? வாழ்க்கை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. ஏதோ போய்கொண்டிருக்கிறது. காந்திமதி, நன்றாக கேட்டுக்கொள்ளம்மா. ராமானுஜன் சாதாரண குழந்தை அல்ல. எண்ணெய் ஆடும் செக்கிலிருந்து வெளியே தெரித்து விழுந்த எள். இவன் ஜாதகத்தில் பல விஷயங்கள் எனக்கு சூக்ஷ்மமாக தெரிகின்றன. இவன் பெரிய பரோபகாரியாக இருப்பான். மனிதர்களுக்கிடையே இருக்கும் பேதங்களை களைய வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பான். இந்த ராமானுஜன் வருங்காலத்தில் இந்த உலகமே மெச்சும் பெரிய மகானாக இருப்பான். பல பிரச்சனைகளை கையாண்டு ஜொலிக்கப் போகிறான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்று உலகமே கூடி நின்று கொண்டாடப் போகிறது. பெற்றோரும் மற்றோரும் ஊராரும் உலகத்தாரும் மெச்சுகின்ற அளவிற்கு இந்த ஜாதகத்திற்குரியவன் விளங்கப் போகிறான். இது என்ன சாதாரண குடும்பமா? ராமானுஜரின் தந்தை கேசவ சோமயாஜி சாதாரணமானவரா? எப்படிப்பட்ட சிந்தனையாளர்! சோமயாஜிக்கும் என் தங்கைக்கும் பிறந்த இந்த ராமானுஜர் உலகமே போற்றும் பெரிய மகானாகப் போகிறார். இன்னும் இதை மட்டும் சொல்கிறீர்கள்? குழந்தை பெரியவனாகி எவ்வளவு செல்வத்தை சேர்ப்பான்? அதை சொல்லுங்கள். பொருளாதாரமும் வாழ்க்கைக்கு அவசியம் அல்லவா? பொருளாதாரம் மட்டும் போதாது, செழுமையும் மனிதர்களுக்கு அவசியம். நெல், காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவு வகைகள் செழுமையாக இருந்தால்தான் நாடு வளம் பெறும்.